அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா சரித்திரம் டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே கொடுத்துருப்பேன் இல்லையா, அதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், மனோகர் என்பவர் ரூபாய் 4500க்கு ரூபாய் 750 வீதம் 2 வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார்கள். அவர் செலுத்திய வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் வந்து கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. தனி வட்டி தானே, பாக்ஸ் டைப் 100%. அமௌண்ட் பண்ணாக்க பிரின்சிபல் அமௌண்ட் 4500. அவங்க வட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 750 ரூபா வந்து வட்டி வாங்கியிருக்காங்க. வருஷம் பண்ணாக்க 2 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியல, 6 தான் வந்து தெரியல. அதாவது எத்தனை வட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரியல. நேரில் இருந்தால் அடிச்சுக்கலாமா, 0000 படிச்சு 0000 படிச்சு 9545 9545 இங்கே அடித்தாக்கா 455 5 25 150ன்னு வரும். 150 வரும். 2 இங்கே அடித்தாக்கா 7 2 14 5 2 10 75 கிடைக்கும். அப்போ 75 9ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா, நேராக இருக்கு இல்லையா, டிவைட் பண்ணால் தானே போகிறோம். அப்போது 8 9 பண்ணாக்க 70 9 8 72 9 8 72 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 3ன்னு வரும். அப்போது மேலே இருக்கிறது 8. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அடுத்தது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்குது. நம்ம வகுத்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 9. இதை அடித்தாக்க 4 3 3 3 9. அப்போ 8.1/3 8.1/3ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது x+6, x+12 மற்றும் x+15 என்பவன ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக எப்படி இருக்குன்னா பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கிறெனில் 3 உறுப்புகளின் எக்ஸின் மதிப்பு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் வச்சே போடலாம். ஃபஸ்ட்டு 78 இருக்குது, -78 இருக்குது. அதை எடுத்து எக்ஸின் இடத்துல அப்ளை பண்ணுங்கள். எக்ஸின் இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். -78 + 6 இருக்குது. அப்போ என்ன ஆகும், -72ன்னு வரும். -72 வரும். -78 + 6 இது பண்ணாக்க என்னங்கன்னா மைனஸில் ஆகிடும் இல்லையா. அடுத்து பண்ணாக்க x+12 இருக்குது. எக்ஸின் இடத்துல -78 -78லேருந்து 12 போச்சுன்னு கேட்டாக்க 6 6. அடுத்து பண்ணாக்கா -66ன்னு வரும். -66ன்னு வரும். அடுத்து x+15 இருக்குது. x+15 இருக்குது. 78லேருந்து 15 போச்சுன்னா 78லேருந்து 15 போச்சுனாக்கா 8லேருந்து 5 போச்சுன்னா 3, 7லேருந்து 1 போச்சுன்னு கேட்டாக்கா மீது வந்து பண்ணாக்கா 6 வரும். 63 -63 வரும். பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்கிறாங்க. 63ன்னு எப்படி வருதா, 72 66 63 சொல்லி போகுது. இது வந்து பெருக்கு தொடர் வரிசை இல்லை. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் -18 வந்து போடுறோம். -18 வந்து போடுறோம். நான் ஆப்ஷன் வச்சு எப்பவுமே செக் பண்ணுறது வந்து பி வந்து செக் பண்ண சொல்லுவோம். பிஏ கரெக்டாக ஓரளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறது மட்டும் பி வந்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள் 18 தான் வரும். இப்போ பாருங்கள் -18 வந்து அப்ளை பண்ண போகிறோம். x+6 இருக்கு இல்லையா, -18 -18லேருந்து 6 போச்சுன்னு கேட்டாக்கா 12 -12ன்னு சொல்லி வரும். அடுத்து x+12 இருக்குது. -18லேருந்து 12 போச்சுன்னு கேட்டாக்கா -6 வரும். -6 வரும். அடுத்து x+15 இருக்குது. -18லேருந்து 15 போச்சுன்னு கேட்டாக்கா -3 வரும். பெருக்கு தொடர் இருக்கா, 3 2 6 6 2 12 அப்படி வருதா. அப்போ பெருக்கு தொடர் அப்படின்னு கேட்டால் 18 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 16, 11, 6, 1 என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. இது 2 விதம் இருக்குது. ஒன்று ஷார்ட்கட் மெத்தட், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஷார்ட்கட் மெத்தட் பண்ணிக்க நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதாச்சும் என்னென்னு கேட்டாங்க, மைனஸில் வருது, இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ப்ளஸ்லேருந்து லாஸ்ட் வந்து மைனஸ் போகுது. ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ப்ளஸில் இருக்கு இல்லையா, -16. அதுலேருந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள். 16லேருந்து -5 பண்ணியிருக்காங்க, 11 கிடைக்குது. அது 11லேருந்து -5 பண்ணியிருக்காங்க, 6 கிடைச்சிருக்கு. அதுலேருந்து -5 பண்ணியிருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் என்ன, -5 இருக்கு இல்லையா. அப்போது 16க்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டாக்கா 21 தான் -5 பண்ணியிருப்பாங்க. 21 தான் -5 பண்ணியிருப்பாங்க. அந்த 21 மைனஸ் எடுத்துங்க. 21 -21ன்னு எடுத்துங்க. சரியா, -21. இங்கே +54 இருக்குது. +54 இருக்குது. சரி, -54 இருக்குது. அந்த -54 கூட்டுங்க. கூட்டாக்க 5 7ன்னு வரும். மைனஸ் பார்த்தாக்கா மைனஸ் தான். -75ன்னு வரும். -75. இந்த -75 டிஃப்ரெண்ட் என்ன, 5 5ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, -5ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது வந்து கழிங்க. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் பார்த்தாக்கா கேன்சல் ஆகிடுச்சு. வகுக்கணும். 4 5 5 இங்கே அடித்தாக்கா 1 5 5 5 25 15ன்னு கிடைக்கும். அந்த 15 தான் சரியான ஆன்சர். அதே ஃபார்முலா வச்சு போடணுன்னு கேட்டாக்க n = L - A different +1 வரும். இதுதான் வந்து ஃபார்முலா. L - A D +1ன்னு சொல்லி வரும். n அப்படின்னு கேட்டாக்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். n தான் வந்து கண்டுபிடிக்கணும். A அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட் நம்பர் 16 வந்து வரும். அடுத்து பண்ணாக்க டிஃப்ரெண்ட் பண்ணாக்க -5ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம்.
எல் அப்படின்னாக்கா லாஸ்ட் நம்பர், எல்னாக்கா லாஸ்ட் நம்பர். -54 அடுத்து மைனஸ் தான், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 16 A16. அடுத்தது டிஃப்ரெண்ட் வந்து -15, இங்கே ஒரு +1 வரும், +1ன்னு சொல்லி வரோம்னா பாருங்கள். -54 -16 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகும், -70 ஆகிடும். -70/-5 +1ன்னு வரும். மைனஸ் கேன்சல் அடித்து 5 5 இங்கே அடித்து அக்க பார்த்தீங்கன்னாக்கா 14 5 70 வரும். 14 5 70 வரும். 14 + 1 15. அதே சேம் ஆன்சர் தான். நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி, ஆப்ஷன் வச்சு போட்டாலும் சரி. அடுத்த கொஷின், ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதின் கூடுதலை போல் 3 மடங்கு ஆகுமா? ராமனின் வயது, அதாவது அப்பாவுடைய வயது, அவருடைய இரு மகன்களின் வயதின் கூடுதல் போன்ற 3 மடங்கு ஆகுமா? 3 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டுருங்க. அதாவது 3:1. 3:1. அடுத்து பாருங்க, 5 ஆண்டுகள் கழித்து, பின்புனாக்கா கீழே, முன்புனா மேலே வரணும். ஓகேவா? இங்கே வந்து 5 ஆண்டுகள் கழித்து தான் கொடுத்துருக்குங்க. அந்த அது விகிதத்தை எழுதும் போது கீழே வந்து எழுதணும். சரிங்களா? 5 ஆண்டுகள் கழித்து தனது மகன்கள் வயதை போல் கூடுதலை போல் 2 மடங்கு ஆகுமா? தன்னுடைய மகன்களை போல் பாருங்க 2 மடங்கு ஆகுமா? 2:1. 2:1 ராமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கணும். டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறோம். இந்த பக்கம் 0 கிடைக்குது, இந்த பக்கம் 1 கிடைக்குது. எனக்கு சேம் 1 கிடைக்கணும். சேம் 1 2 3 சேமாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு 1 0ன்னு வருது. இப்போ கீழே இருக்கிறத பார்க்குறேன். கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1 வரும். 3க்கு 1 பாருங்கள் 2 வரும். இந்த 1 எடுத்துகிட்டு போய் இங்கே பெருக்கிறேன். 3 1 3 3 1 4 1 1ன்னு வரும். அடுத்து 2 2 4 2 2 4 2 1 2. இப்போ இது எனக்கு இதுதான் வேணும். இது தேவையில்லை, இது வந்து தேவையில்லை. இப்போ டிஃப்ரெண்ட் இதுக்கு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 1 சரி 2 வரும் இல்லையா, 2 1 2 2 1 2ன்னு சொல்லி வரும். டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போது இந்த பக்கம் 1 கிடைக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது. அப்போது ஒரு எக்ஸஸ் ஈக்குவல் எனக்கு இந்த 5 ஆண்டுகள் சொல்லி பார்த்தேன், அதுதான் எக்ஸஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸஸ் ஈக்குவல் எனக்கு 5ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போது இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 என்ன பண்ண போகிறோம் கேட்டாக்க, ராமனின் வயது அவருடைய இரு மகளில் கூடுதல் தான் 3 மடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மடங்கு தான் வந்து 3 மடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த 3 5 5 5 15ன்னு வரும். 5 15ன்னு வரும். இப்போ தற்போதைய வயது கேட்குறாங்க. அப்போ மேலே தான் வந்து பெருக்கணும். தற்போதைய வயதுன்றது மேலே வந்து பெருக்கணும். சரியா? இது வந்து 5 ஆண்டுகள் பின்னாடி இருக்கக்கூடிய வயசு, இது வந்து மேலே இருக்கக்கூடிய வயசு தற்போதைய வயது. அப்போ 15 3 45 ஓர் 15 15 3 மடங்கு சரியாக இருக்கா? அப்போ அவருடைய ராமனுடைய வயது 45. கோடிட்ட எழுத்தை நிரப்புக. 4 5 9 18 34ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் கிடையாது. டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரெண்ட், 4க்கு 5க்கு டிஃப்ரெண்ட் 1. ஓகேவா? 5க்கும் 9க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 4. 1,4 வருது. அடுத்து 9க்கும் 18க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 9 வருது. 9 வந்து வருது. அடுத்து 18க்கும் 34க்கும் 34க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தா நமக்கு 1, அதாவது 5க்கு 4க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 1, 5க்கு 9க்கு உள்ள டிஃப்ரெண்ட் 4, 9க்கும் 18க்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சது 9 கிடைக்கும். 18க்கும் 34க்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 16. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அடுத்து 5 ஸ்கொயர் வரும். 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25. 34ஓட 25 கூட்டினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 59 கிடைக்கும். அப்போ 59 சரியான ஆன்சர். அடுத்தது இவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். சிடி, சிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டி வரும். ஏபிசிடி வரும். அடுத்து இ விட்டுறாங்க, இஎஃப் விட்டு ஜிஹெச் வந்துருக்காங்க. ஜிஹெச் விட்டுருக்காங்க. 2 விட்டுருக்காங்களா? அப்போ அடுத்து 2 விடணும். ஜிஹெச் வந்துருக்கு. ஹை ஜே விட்டாக்க அடுத்து கே வரணும். கேஎல் வரணும். கேஎல் வரணும். அங்கே விஒய்எம்னு வருது. அப்போ விஒய்எம் தான் வந்து தப்பான இருக்கும். ஓகேவா? ஜே அதுக்கப்புறம் எனக்கு எல் வந்து வரணும். இப்போது 3வது ஆப்ஷன் தான் வந்து தப்பாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஏபிசிடி கண்டினியூ ஆர்டர் வந்து எடுத்துக்கணும் இல்லையா, அந்த ஆர்டரை வந்து எடுக்க போகிறோம். சிடியும் சிடி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மட்டும் பாருங்கள். சிக்கு அடுத்து டி வந்திருக்கு. நடுவில் வந்து 2 எழுத்து மிஸ் பண்ணிக்காங்க. சிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் இஎஃப் வரும். இஎஃப் விட்டு ஜிஹெச் கொடுத்துருக்காங்க. ஜிஹெச் வந்து கொடுத்துருக்காங்க.
ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜே வரணும். ஐஜே வந்து வரணும். ஜே விட்டு கேஎல் வரணும். ஆனால் இங்கே கேஎல் வந்து வரலை. ஓகேவா, அந்த கேஎல் வந்து வரலை. அடுத்தது எம்என்ஓபி அது மாதிரி வரணும். எம்என் விட்டு அந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு இங்கே தப்புன்றதுனால அடுத்தது வந்து தப்பாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்து சரி. சி தான் வந்து தப்பாக இருக்கும். அடுத்தது ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்குறாங்க. வித்தியாசம் வந்து கேட்குறாங்க. 2 ஆண்டுகள் வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். பி ஆஃப் r/100 ஹோல் ஸ்கொயர். இதான் என்னுடைய ஃபார்முலா. ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டு போயிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 8000. பிரின்சிபல் அமௌண்ட்டு 8000. r/, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும் இல்லையா, r/100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம். அது 2 பிரித்து எழுதுகிறோம். 10/100 10/100 2 டைம் வந்து பிரித்து எழுதுகிறோம். 0000 படித்து ஒரு 0 படித்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 படித்து மீது இருக்கிறது 8 10 தான் இருக்குது. 8 10 பிறகுனா 80 என்பது சரியான ஆன்சர். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 கொடுக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. மதிப்பு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம கூட்டு வட்டி மெத்தட் மாதிரி தான் கழிச்சிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 30,000க்கு வந்து நம்ம 5% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கண்டுபிடிக்கலாம். 30,000 எடுத்துக்கிறேன். 30,000க்கு 5/100 5/100 போகிறேன். 0000 படித்து 3 பார்த்திங்கன்னா 15 1500 வரும். 1500 வரும். அதை 30,000 கழிங்க. 30,000 ஃபஸ்ட்டு 1500 கழிச்சிங்கன்னு கேட்டாக்க உங்களுக்கு வந்து 28,500 கிடைக்கும். 28,500 வரும். அதுக்கு 5% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா 0000 படிச்சு 258 5 இருக்குது. 285 5 இருக்குது. அதை பிறகுனாக்க 1425 கிடைக்கும். 1425 இருக்கும். 28,500 1425 கழிச்சா 27,075 கிடைக்கும். 27,075 இருக்கும். அதுக்கு 5% கண்டுபிடிக்கணும். 1 5 5 2 5 10 2 5 10ன்னு வந்துடுச்சு. லாஸ்ட் வந்து எனக்கு 5 வந்து முடியுது. லாஸ்ட்டில் வந்து 5 வந்து முடியுது. 5 20 4 5 20 இங்கே அடித்தாக்க நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 25 மிச்சம் 2 இருக்கும். 4 2 20 1 5 5 5 25 5415 கிடைக்கும். 5400 சரி இருங்க. 5 25 மிச்சம் 2 5 20 20ன்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1 5 5 மிச்சம் 2 5 25 விடும். 5 25ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை 4வது வாய்ப்பில் வந்து அடிக்கணும். 4வது வாய்ப்பில் வந்து அடித்தாக்க இங்கே அடித்தாக்க 4 4 அடுத்து பண்ணாக்க 3 12ன்னு வரும். மிச்சம் வந்து 2 வரும். 5 20 20ன்னு வரும். மிச்சம் 1 வரும். 3 12 12ன்னு வரும். 3 12 லாஸ்ட் வந்து 3 வருது இல்லையா. 3 அந்த புள்ளியில் வச்சோம்னு கேட்டாக்க 75ன்னு கிடைக்கும். புள்ளியில் வச்சா 75 கிடைக்கும். அது 1 பாயிண்ட்டாக சேர்த்திக்கிங்க. லாஸ்ட்டில் அந்த 1 பாயிண்ட்டாக சேர்த்திட்டாக்க இங்கே 4ன்னு கிடைக்கும். சரிங்களா. இதை கழிச்சிங்கனாக்க 25,721 முன்ன மதிப்பு இருக்கு இல்லையா. 27,075லேருந்து 1354 கிடைக்கும். 1354 கழிச்சா 25,721 கிடைக்கும். பாயிண்ட் 1 வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்லையா. அதனால் ஒரு விவசாயியிடம் 145 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார்கள். அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானது இருக்கும். 145 வாத்து வச்சுட்டு இருக்காராம் 28 நாள் உணவுக்கு. அதில் வந்து 32 வாத்தை வித்துறாராம். அப்போது 144லேருந்து 32 கழிங்க. 32 கழிச்சாக்க 2 1 1 112 அடிக்கும். ஈக்குவல் டு 112 நேர்மறை தான். ஆட்கள் நாட்கள் கணக்கு பார்க்குறோம் இல்லையா. அதே போல் தான் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு வந்து எக்ஸ்னு போடுறோம். இப்போ பாருங்கள் 28 28 4 28 112 4 28 112 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேரெக்டாக வந்து அடிக்கலாம். 4 4 4 3 12 3 12 மிச்சம் 2 வரும். 5 20 6 24. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் பண்ணக்க 36 நாட்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கணக்கு வந்தாலே சொல்லியிருப்பேன். உள்ள 2 பெருக்குங்க, லாஸ்ட் வந்து 2 பெருக்குங்கன்னு சொல்லிட்டு 6x ஈக்குவல் டு 66 × 11 6 6 இங்கே அடித்தாக்க 11ன்னு வரும். இங்கே வந்து 11 ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. அப்படி 11 × 11 11 ஸ்கொயர். அடுத்த கொஷின் எனக்கு x⁻3 - x² + x - 1 மற்றும் x⁻4 - 1 இவற்றின் மீ பொது வகுத்தி HCF வந்து கேட்குறாங்க. மீ பொது வகுத்தி வந்து கேட்குறாங்க.
இதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷார்ட் பண்ண கற்றுக்கணும். இதை வந்து ஷார்ட் பண்ண கற்றுக்கணும். ஒன்று நம்ம ஷார்ட் பண்ண வரலான்னு கேட்டாக்க ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சு வேல்யூ பண்ண கற்றுக்குங்க. சரியா? இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியமாக ஒரு 3 4ன்றதுக்குள்ளே ஒரு 3 கூட வச்சு இது பண்ணுங்கள். 3 கியூப் கூட வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் பண்ண வரலான்னு கேட்டாக்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு எந்த மதிப்பு வந்து ஆப்ஷன் வருது அதை கூட வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 சொல்லியிருக்கு. இதில் வந்து பாருங்கள் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி காமனாக வெளியே எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ பெருக்கி பாருங்கள், சரி இங்கே வந்து நடுவில் வந்து ப்ளஸ் வரணும். ஏன்னா அந்த எக்ஸ் மைனஸ் 1 தனியாக வரணும். சரியா? இப்போ எக்ஸ் கியூப் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே வந்து பிறகுனாக்க எக்ஸ் கியூபாக மாறும். இன்னொன்று பிறகு எக்ஸ் ஸ்கொயராக மாறும். இந்த 1 இருக்கு இல்லையா, அங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயராக வந்து மாறும். ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டேன். இப்போ இதை வந்து திருப்பி பிரித்து எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எங்கே ஒரு இடத்துல மட்டும் பெருக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டேன். அடுத்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லி பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது வேணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மீ பொது வகுத்தின்னு கேட்டால் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் வேணும். தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லி வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது. இதுலேயும் காமனாக இருக்குது. இங்கேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது. அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பிரித்து கூட எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி பிரித்து எழுதலாம். அப்படி பிரித்தாக்க நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லி அடிக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது 513 மற்றும் 1134 மீப்பெரு பகுதி HCF வந்து கேட்குறாங்க. 513, 1134க்கு வந்து HCF வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 9ஆம் வாய்ப்பில் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கூட்டு வரிசை பாருங்களா, அந்த 5 1 3 இதை கூட்டினா வந்து நமக்கு 9 கிடைக்கும். ஆப்ஷன் எல்லாமே இந்த 3 ஆப்ஷனுமே எனக்கு 9 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து வச்சு போட முடியாது. அதனால் டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 9ஆம் வாய்ப்பில் எடுக்கிறோம். I9 45, I9 பண்ணிக்க 45, 51 வந்து 45 போச்சுன்னு கேட்டாக்க மிச்சம் 6 வரும். 7 9 பண்ணிக்க 9 7 பண்ணிக்க 63, 9 7 63 வரும். அடுத்தது பண்ணிக்க 1 9 9 மிச்சம் 2 வரும். 2 9 18 மிச்சம் 10 எனக்கு 5 வரும். 6 9 பண்ணிக்க 54 வரும். அடுத்தது 3ஆம் வாய்ப்பில் எடுக்கலாம். 3ஆம் வாய்ப்பில் எடுத்தாக்க 1 3 9 27 வரும். இங்கே அடித்தாக்க 4 12 2 6ன்னு வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் எடுக்க முடியாது. HCF வந்து எடுக்க முடியாது. 9 3 தான் இருக்குது. அப்போ 9 3 பண்ணிக்க 27 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது இன்னொரு கொஷின். 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். சரியா? கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுக்கணும். 2520 LCM வந்து கேட்டாலே இதுக்கான 1 to 9 வரைக்கும் கேட்டாலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2520 இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா யோசிக்கலாம் இருக்கக்கூடாது. அங்கே எக்ஸாமில் போய்ட்டு போட்டுலாம் இருக்கக்கூடாது. அடுத்த கொஷின். ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி விதத்தில் 2/1/3 ஆண்டுகள் 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 1/3% வந்து கண்டுபிடிச்சிடலாம். கூட்டு வட்டிக்கு 2s தெரியும் இல்லையா, 2-1 மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 20,000 இருக்குது. அதுக்கு 15% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. 0000 போயிடுச்சு. 0000 போயிடுச்சு. 200 × 15 இருக்குது. பெருக்குனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 15 30 இல்லையா, 3000 சொல்லி கிடைக்கும். 3000 சொல்லி கிடைக்கும். அந்த 3000க்கு % எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. 15/100. 0000 போயிடுச்சு. 15 இருக்குது. 15 பண்ணாக்கா 450 வரும். 15 45 இல்லையா, 450 வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3000 இருக்குது. அதை 2ஆல் பெருக்குனாக்கா 6000. 2ஆல் பெருக்குனா ஒரு 6000. அடுத்து பண்ணாங்க 450 கிடச்சிச்சு. 450 கூட்டினா நமக்கு 6450 கிடைக்குது. இந்த 6450 20,000 கூட்டிக்கிங்க. கூட்டினாக்கா இப்போ நமக்கு வந்து 26,450 கிடைக்கும். 1/3 கொடுத்துருக்காங்க. 1/3 கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பண்ணிக்க 15 என்பது ஒரு வருஷத்துக்கு
அங்கே கொடுத்துருக்கிறது நம்ம 3ல் ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 15/3 15/3 அடித்தாக்கா 5. அப்போ 5% வந்து கண்டுபிடிச்சா போதும். 5% சொல்லி கண்டுபிடிச்சா போதும். முன்ன வர நம்ம மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 6450ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் கிடைக்கக்கூடிய வட்டி எடுத்து அதை கூட்டிகிட்டா போதும். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 5 5 2 5 10 2 5 10ன்னு அடிச்சு இதை அடித்தாக்க 4 2 2 3 2 6 2 2 4 2 2 4 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிடைக்கும். அந்த 1 பார்த்தீங்கன்னாக்கா புள்ளியில் வந்துச்சுனாக்கா 50ன்னு வரும். 50ன்னு சொல்லி வரும். 1322.50. அப்போ 1322.50ன்னு தனியாக இருக்குது. 50 2 7 2 சரி 5 2 கூட்டினாக்க 7 5 2 கூட்டினா 7 4 3 கூட்டினா 7 6 1 கூட்டினா 7. அப்போ என்ன அவங்க கேட்குறது வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7772.50 அடுத்தது 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பொது காரணி மற்றும் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு HCF வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா HCFன்றது நடுவில் நின்று எல்சிஎம் வந்து லாஸ்ட் ஒரு 0 வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, 1 வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து 3ஆம் வாய்ப்புலேருந்து எடுக்கிறேன். 5 5 6 18 30 30ன்னு வரும். அடுத்து 2ஆம் வாய்ப்பில் எடுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பில் எடுத்தாக்க எனக்கு வந்து எனக்கு 3 2 6 3 2 6 2 10 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 3 5 பார்த்தீங்கன்னாக்கா 3 2 எனக்கு 6 3 2 வந்து 6ன்னு சொல்லி வரும். ஏன்னு கேட்டால் HCF அவ்வளோதான். HCF வந்து அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்போ 6. அடுத்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணுனாக்கா லாஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம் இல்லையா. 3 2 6 3க்கு 5க்கு எடுத்தால் அதே தான் வரும். 3 2 6 6 எனக்கு சரி 5 வந்து 30 5 30 30 எனக்கு 9. அப்போ எவ்வளோ வரும்னு கேட்டாக்க 30 பேருக்குனாக்கா 90ன்னு வரும். 30 பேருக்குனாக்கா 90ன்னு வரும். இங்கே என்ன விகிதம் தான் கேட்குறாங்க. விகிதம் கேட்குறதுனால 1 6 6 1 6 6 இங்கே அடித்தாக்க 15 90 15 பண்ணிக்கா 90 வரும். அப்போ 1:15 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பெங்களூர் என்பதை 1 2 3 4 2 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இல்லைன்னு கேட்டாக்கா ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. எண்ணுக்கு வந்து 13 வருது இல்லையா, சாரி 14 வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரும் இந்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க கேட்டுக்கிறது என்ன ரேஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 6க்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க 8 கொடுத்துருப்பாங்க. 6க்கு வந்து பாருங்க 8 கொடுத்துருப்பாங்க. 6க்கு வந்து 8 6க்கு வந்து 8. அடுத்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து 2 8 2ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி எல்லாமே வருதா. அப்போ லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தாக்க லாஸ்ட்டில் வந்து 2 9 வருது. சரி, அடுத்த நம்பர் வந்து செக் பண்ணால் கிடைச்சிடும். அடுத்தது எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருது. அப்போது சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கும். சி வந்து சரியான ஆப்ஷனாக இருக்குது. சி தான் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது புக்கு வந்து 43, பென் வந்து 35, காப்பினா என்னென்னு கேட்குறாங்க. நான் ஏன் ஏபிசிடியை இந்த ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு எம் வரைக்கும் N to Z வரைக்கும் இப்படி ரிவர்ஸில் எழுத சொல்கிறேன்னு கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் இந்த மாதிரி எழுத சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்டட் வர மாதிரி வரும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட வரும். Nக்கு நேராக என்ன, ஏக்கு நேராக என்ன வருது, எம்முக்கு நேராக என்ன வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைக்காலஜி கொஷின் வரதுனால தான் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் நேராக எழுதினாலே ஆன்சர்ஸ் கிடைக்கும். பிரித்து எழுதினால அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் ஈஸியாக போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் போகிறதுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்ஐ, போலீஸ், இதெல்லாம் சைக்காலஜி கொஷின்ஸ். அதனால் அப்படி தான் போட்டாகணும். இப்போ புக்குனா 43 கொடுத்துருக்காங்க. என்ன இல்லை, புக்குடைய மதிப்பு எனக்கு பிக்கு வந்து 2, ஓ அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 15 வரும். 15 கே வந்து பார்த்திங்கனாக்கா 11 வரும். கூட்டினா நமக்கு 43 கிடைக்கும். அடுத்து பெண்ணு பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16. அடுத்து ஈக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 வரும். எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14. அப்போ வந்து 35 சரியாக கிடச்சிருக்கு. இப்போ காப்பி அப்படின்னு கேட்டாக்கா சிக்கு வந்து 3, ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15, பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16, ஒய்னாக்கா 25. கூட்டினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 59 கிடைக்கும். 59 சரியான ஆன்சர். அடுத்தது 4 6 9 கொடுத்துருக்காங்க. 5 9 27 கொடுத்துருக்காங்க. 2 10னாக்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இல்லை, நடுவில் இருக்குது இல்லையா, இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதால் வகுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணாக்க, அதாச்சும் 6 ஸ்கொயர் எடுத்தால் 36ன்னு கிடைக்கும். 36 4ஆல் கேன்சல் பண்ணால் 9 நாங்கள் பண்ணாக்க 36 9 வந்துச்சா. அடுத்து 9 இருக்குது. 9 ஸ்கொயர் பண்ணாக்க 81. 81 3ஆல் வகுத்தாக்க 83 வகுத்தாக்க 2 6 மிச்சம் 2 வருதா, 7 21 வந்துச்சா, 27 வந்துச்சு. அப்போ அடுத்தது 10 வந்து ஸ்கொயர் பண்ணாக்க 100ன்னு கிடைக்கும். 10 100 ஸ்கொயர் பண்ணால் 100ன்னு கிடைக்கும். அது 2ஆல் கழிச்சாக்க நமக்கு வந்து 50 கிடைக்கும். 50 என்பது சரியான ஆன்சர்.
ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் 2 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் என்ற அளவில் உள்ளதெனில் தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும்? இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும் சொல்லிடுறாங்க. கனச்செவ்வகம் தான் சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. அப்போது 4 × 2 × 3 4 2 8 8 30 24 7 21 8 24 இல்லையா. 24 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஒரு மீட்டர் அப்படின்னு சொன்னாக்கா 1000 லிட்டர், அதாவது மில்லி லிட்டர். ஒரு இதுன்னு சொல்லிக்கிட்டாக்கா ஒரு இதுக்குன்னாக்கா 1000 லிட்டர் வந்து வரும் இல்லையா. அப்போ 24 × 1000 24 × 1000 பிறகுனாக்கா நமக்கு 24,000 லிட்டர் வந்து கிடைக்கும். 24,000 லிட்டர் வந்து அதனுடைய கொள்ளளவாக இருக்கும். அடுத்தது சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டரில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு கேட்குறாங்க. தோராய அளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு சதுரம்லாம் தெரியும். A² அடுத்து பிறகு பக்கம் வட்டத்தின் பரப்பளவுன்னு சொல்லிடுறாங்க. பை ஆர் ஸ்கொயர் சமம் தான் சொல்லி தராங்க. ஈக்குவல் வந்து வருது இல்லையா. அப்போ வந்து பிறகு ஏ தான் வந்து தெரியல, சதுரத்தின் பக்கம் தான் வந்து தெரியல, A² வந்து தெரியல. பையுடைய மதிப்பு எனக்கு 22/7. ஆறு வந்து எனக்கு ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 டைம் பிரிச்சுருங்க. 14 × 14 ஓர் 7 7 2 7 14 2 7 14 வரும். இருக்கிறது பாருங்கள் 22 2 இருக்குது. அது பிறகுனாக்கா 44 சாரி 2 14 கூட பிரிக்குங்க. 22 × 2 14 பிறகுனாக்கா 28 வரும். 2 8 16 6 மிச்சம் 1 2 8 16 16 1 பண்ணாக்கா 17 2 1 2 2 2 4 சரி 2 2 4 2 4 6 10 11 1 மிச்சம் 1 6 616 கிடைக்கும். 616 கிடைக்கும். அடுத்து A² வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது A²க்கு சமம் தானே. அப்போது A² = 616 இருக்குது. தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். 20² பண்ணாக்கா 400. 20² பண்ணாக்கா 400 வரும். 25² பண்ணாக்கா 625 வரும். இந்த 625 கரெக்டாக எங்கே இருக்குது? தோராயமாக இங்கே இருக்குது. நான் அதான் சொல்கிறேன், ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி போகிறது எல்லாமே பி தான் ஒரு ஆன்சர். நான் அதெல்லாம் பி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை மட்டும் பிஏ செக் பண்ணிடலாம். மற்ற எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதுதான், ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறதுல பிஏ வச்சு செக் பண்ணிடலாம். அடுத்த கொஷின். ராம் தன்னிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்களுக்காம். இதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். 73 நாட்கள்னால் 1/5. அடுத்தது 146 நாட்கள். 146னா 2/5. அடுத்து 216 நாட்கள். 216 நாட்கள்னாக்கா 3/5. நான் வருஷத்துக்கு 73 வருஷத்துக்கு எத்தனை நாள் வருஷத்துக்கு பிறகு 365 நாள் இல்லையா. அந்த 365 அடிச்சிங்கன்னு கேட்டால் 1/5 தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தனி வடிவில் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே வந்து போட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போது 100% 15,000. 100% 15,000. 73 நாட்கள் கொடுத்துருக்காங்க. 73 நாட்கள்னால் 1/5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் கிடைக்கும் மாத தொகை எவ்வளோ வந்து மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 0000 படித்து இந்த 5 பையில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறத அர்த்தம். ஏன்னா நம்ம வகுக்கு தானே வகுக்கிறோம். வகுத்தாக நமக்கு அது கீழே வந்துடுது இல்லையா. அப்போ 5 இங்கே இருக்குது. இந்த 5 டேரெக்டாக அடிக்கிறேன். 4 5 5 3 5 5 30ன்னு இருக்குது. 30ன்னு சொல்லி இருக்குது. மீதி எது இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே ஒரு 4 இருக்கும். 4 வந்து 4 இருக்குது. ஸோ இது வந்து கிராஸ் இருக்குது. இந்த மதிப்பு வந்து கிராஸ் இருக்குது. 3 பண்ணால் 12 120 ரூபா கிடைக்கும். வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 120 ரூபா கிடைக்கும். அவன் கேட்குறது மொத்த தொகை. இப்போ 15,120. 15,000 120 கூட்டினா 15,120ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை எந்த விலைக்கு வந்து விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆல்ரெடி இப்போ எனக்கு 120% விற்றுருக்காங்க. 100 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு அதை விட 20% லாபமாக தான் எடுத்துருக்காங்க. அப்போ 120% 528னா இன்னும் 25%. அப்போ 125 வாங்கினாக்கா அவங்க எவ்வளோ வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இங்கே அடித்தாக்கா 25 5 வாய்ப்பில் அடித்தாக்கா 24. இங்கே அடித்தா 25 வரும். 25 பண்ணாக்கா 125 இல்லையா. 25ன்னு வரும். ஓர் 24 4 ஓர் 24 இங்கே அடித்தாக்கா 2 24 பண்ணாக்கா 48. 2 24 பண்ணாக்கா 48 வரும். 52ல் 48 போச்சுன்னு கேட்டாக்கா மீதி வந்து பண்ணாக்கா 4 வரும். 4 வந்து வரும். திருப்பி 48 தான். அதே 2 28 2 24 பண்ணாக்கா 48ன்னு வரும். மீதி இருக்கிறது கிளாஸில் இருக்கிறது 25 22 தான்.
25 22 தான் இருக்குது. இதை வந்து பெருக்கினா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 550 கிடைக்கும். 550 கிடைக்கும். 24 25 5 20 0 மிச்சம் 2 2 5 10 12. அடுத்து பண்ணாக்க 4 2 8 4 2 8 2 2 4 கூட்டினாக்க நமக்கு 0 10 இங்கே ஒன்று வரும். சாரி 22 25 பெருக்கணும். 25 பெருக்கணும். 2 5 10 2 5 10 0 மிச்சம் 1 2 5 10 11 வரும். 2 2 4 2 2 4 2 2 4ன்னு வரும். இப்போ 0 5 5 550 சரியாக வந்துடுச்சா? 550 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது 400இன் 30% மதிப்பின் 25% என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 400க்கு இன்ட்டு 30% கீழே 100 இன்ட்டு 25 அதுக்கு ஒரு 100. ஓகேவா? 00 படித்து 10 படித்து ஓர் 25 சரி 5 25 2 5 10 2 5 10 ஓர் 2 2 இங்கே அடிச்சாக்க 2ன்னு வரும். 2ன்னு சொல்லி வரும். இருக்கிறது பெருங்க 2 3 6 6 5 பண்ணாக்க 30. இப்போ 30 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது சேம் அதே மாதிரி கொஷின் தான். 600 X% எழுதுறாங்க. சரி, இது வந்து வேறு மாதிரி கொஷின். அதாவது 600இன் X% என்பது 450 எனில் X% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% என்பது 600. 100% என்பது 600ன்னு கொடுத்துருக்காங்க. 100% என்பது 600ன்னு கேட்டாக்க 450 என்பது என்ன சதவீதம்? 450 என்பது என்ன சதவீதம் கேட்குறாங்க. 00 படிச்சு 00 படிச்சு ஓரார் 6 இங்கே அடித்தாக்க 5030 630 7 42 வரும். 7 42 மிச்சம் 3 வரும். 5030 அப்போ 75 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது ஒரு விகித கணக்கு தான். ஆனது எக்ஸின் மதிப்பு கேட்குறேங்க. அதே தான் அப்படியே வந்து உள்ள இங்கே பெருக்குங்க. 5x = 25 × 7 25 × 7 ஒரு 5 அடித்தாக்கா 5 25 IL பண்ணக்க 35 என்பது சரியான ஆன்சர். IL பண்ணக்க 35. அடுத்தது மீப்பொது மடங்குன்னு கேட்குறேன். மீப்பொது மடங்குன்னு கேட்டால் LCM மேலே வந்து பாருங்கள். LCM தான் வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? 28க்கும் 48க்கும் LCM எடுத்தால் 48 தான் வரும். பாருங்கள் 8 48 8ஆம் வாய்ப்பில் எடுக்கிறேன். 4 8 8 5 8 40 6 8 48 இருக்கிறது என்ன 8 6 பண்ணாக்க 48 தான். அப்போ LCM வந்து அதே 48 தான் வரும். 48 மீப்பொது மடங்கு LCM அப்படின்னு கேட்டாக்க இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே எழுதணும். ABCD எது கொடுத்துருந்தாலும் எல்லாமே வந்து எழுதணும். XY கொடுத்துருக்காங்க. XY எழுதிட்டேன். மீசிஎம் LCM அப்படின்னு சொல்லி கேட்டாவே இருக்கக்கூடிய மதிப்பில் பெரிய நம்பர் வந்து எழுதணும். அப்போ எக்ஸுக்கு பெரிய மதிப்பானாக்க 4 தான் வந்து பெருசு. X⁴ ஒய்யோட பாருங்க 4 தான் வந்து பெருசு. அப்போ 48 X⁴ Y⁴. சரிங்களா? அதுதான் வந்து சரியான ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. மேக்ஸ் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.